நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுவனேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் மதுவனேஸ்வரர் கல்யாண சுந்தரர் பிரகதீஸ்வரர் பிரகாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் மதுவனேஸ்வரி. கோவிலின் தல விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சூல தீர்த்தம், கோங்கு, வேங்கை தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை சிவாகமம். கோவிலின் புராண பெயர் மதுவனம், நன்னிலத்து பெருங்கோவில். இந்திரன் முதலான தேவர்கள், சூரியன், பிரகத்ராஜன் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர். 270 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்ட பரப்பில் கோவில் அமைந்துள்ளது. கோபுரம் 30 அடி உயரம், 2 நிலை கொண்டது. 5 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் சிவன் கிழக்கு நோக்கியும் அம்மன் தெற்கு நோக்கியும் வீற்றிருக்கின்றனர். கோவில் உள்ளே அமைந்துள்ள சிறிய மலையின் மீது உள்ள பிரகாரத்தில் நர்த்தன கணபதி, சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மா, துர்கை ஆகிய தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மலையின் கீழுள்ள பிரகாரத்தில் சித்தி விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், அகதீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், சனீஸ்வரர், பைரவர், சூரியன், நவகிரகங்கள் ஆகியவற்றிற்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. மூலஸ்தானத்தின் அருகில் நடராஜருக்கு தனிச்சன்னதி உள்ளது. கோச்செங்கண்ணன் என்ற சோழன் மன்னன் கட்டிய மாடக்கோவில்களில் இதுவும் ஒன்று. தெற்கில் யமனும், மேற்கில் வருணனும், கிழக்கில் இந்திரனும், வடக்கில் குபேரனும் லிங்கம் அமைத்து பூஜை செய்துள்ளார்கள். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், முன்னொரு காலத்தில் தேவர்களின் சபையில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் மகாமேருவின் 1000 சிகரங்களையும் பறைத்து கொண்டான். எனவே வாயு பகவானால் மகாமேருவை அசைக்க முடியவில்லை. இதனால் எல்லா உலகங்களும் அதிர்வடைந்தது. உலகமே அழிந்துவிடும் என அஞ்சிய தேவர்கள் ஆதிசேஷனிடம் வேண்டிக்கொள்ள மகாமேருவின் ஒரே ஒரு சிகரத்தை மட்டும் விட்டு கொடுத்தான். வாயு பகவான் அந்த சிகரத்தை பெயர்த்து தெற்கில் உள்ள கடலில் போட எடுத்து செல்லும் பொழுது அந்த சிகரத்தின் சிறிய துளி இந்த தலத்தில் விழுந்ததாக தல புராணம் கூறுகிறது. சமவெளியாக இருந்த இப்பகுதியில் சிகரத்தின் துளி விழுந்த பகுதி சிறிய மலையாக மாறி அதன் மீது கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கிருதாயுகத்தில் பிருகத்ராஜன் என்ற மன்னன் செய்த தவ பயனாக சிவபெருமான் இத்தலத்தில் தேஜோ லிங்கமாய் காட்சி தந்தார். துவாபர யுகத்தில் விருத்ராசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அசுரனின் குடும்பங்களுக்கு பயந்த தேவர்கள் சிவனிடம் தஞ்சம் புகுந்தனர். அசுரர்களை ஏமாற்ற இத்தல இறைவன் தேவர்களை தேனீக்களாக மாற்றிவிட்டார். அத்துடன் இங்குள்ள கர்ப்ப கிரகத்தில் தேனீக்களை கூடு கட்டி வசிக்க செய்து லிங்க வழிபாடு செய்யும்படி கூறினார். தேவர்கள் தேனீக்கள் வடிவம் கொண்டு வழிபட்டதால் இறைவன் மதுவனேஸ்வரர் என்றும் அம்மன் மதுவன நாயகி என்றும் இத்தலம் மதுவனம் என்றும் அழைக்கப்பட்டது. சுவாமியின் கர்ப்ப கிரகத்திலும் கோவிலின் சுற்றுப்புறங்களிலும் உள்ள மறைவிடங்களிலும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் தேனீக்கள் வசித்து வருகின்றன. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், இங்குள்ள தீர்த்தத்தில் மாசி மாதம் நீராடி இறைவனை வழிபடுவோர் சகல நன்மைகளையும் பெறுவர் என்றும், ஏகாதசி மற்றும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்பவர்கள் மோட்சம் அடைவர் என்றும் கூறப்படுகிறது. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 134வது தேவார தலமாகும். கோவிலின் திருவிழாக்கள் திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், திருவாதிரை இம்மூன்று திருவிழாவிற்கும் சுவாமி புறப்பாடு உண்டு. ஆடி சுவாதியில் சுந்தரருக்கு குரு பூஜை, பிரதோஷம், மாத சிவராத்திரி உட்பட சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் ஸ்ரீ மதுவனேஸ்வர சுவாமி வார வழிபாடு கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று மதுவனேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.